மாசி மகம். குளிக்கும் நீரில் இந்த பொருட்களை கலந்து குளித்தா கும்பமேளாவில் குளித்த பலன் கிடைக்கும். ஒரே நாளில் கோடி செல்வம் தேடி வரும். குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த மாசி மகத்தை கடலாடும் நாள், தீர்த்தமாடும் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாசி மகத்தில் நம்ம புண்ணிய நதிகளில் போய் தீர்த்தமாடலைனாலும் இந்த பொருட்களை நம்ம சேர்த்து குளித்தோம் அப்படின்னா நம்ம கடலில் குளித்த பலன் நமக்கு கிடைக்கும். அந்த பொருட்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. பொதுவாக நம்ம காலையில் தூங்கி எழுந்ததும் ஒரு விரத நாளாக இருந்தாலும் சரி, விசேஷ நாளாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரணமாக ஒரு சிலர் தினமும் அன்றாட எழுந்ததும் காலையில் குளிக்கிற பழக்கம் இருக்கும். அப்படி நம்ம குளிக்கும்போது இந்த பொருட்களை நம்ம சேர்த்து குளித்தோம் அப்படின்னா இந்த பொருட்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்கள். இது நம்ம சேர்த்து குளிக்கிறதுனால நம்ம காலையிலேயே ஒரு ஆன்மீக இறை அனுபவத்தோடு நம்ம செயல்படுறோம். அதனால் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் இறை ஆற்றலும் ஒரு தெய்வீக சக்தியும் நமக்கு கிடைக்குது. நமக்கு அதிர்ஷ்டம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓடி ஓடி எதையாவது செய்வோம். ஆனாலும் நமக்கு ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமே வர்றதில்லை. அதற்கு காரணம் என்ன? நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தி. அந்த எதிர்மறை சக்தியெல்லாம் விலகணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு தெய்வீக சக்தி உடைய பொருட்களை நம்ம சேர்த்து குளிக்கும் போது நமக்கு நல்ல ஒரு இறை ஆற்றல், தெய்வீக ஆற்றல், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். நமக்கே தெரியாமல் நமக்கு இருக்கக்கூடிய கடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ரு கடன், பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இதெல்லாம் தான். இதெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, போய் ராமேஸ்வரத்தில் குளி, காசியில் குளி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் நீங்கள் போக முடியலனாலும் நம்ம வீட்டில் இருந்து இப்படி மிக முக்கியமான தீர்த்தமாடல் நாளுக்குரிய நாள் மாசி மகம். இந்த நாளில் இந்த பொருட்களை நம்ம சேர்த்து குளித்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தடைகள், எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகும். வேலையில் வருமானம் வரல, தொழிலில் லாபம் கிடைக்கல அப்படின்னு அதற்கு என்ன காரணம்னு போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம், பித்ரு சாபமாக தான் இருக்கும். இந்த பித்ரு கடன் அனைத்தையும் போக செய்யக்கூடிய சக்தி இந்த பொருட்களுக்கு இருக்குது. சரி, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த வருடம் மாசி மகமானது மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமையில வந்திருக்கு. அன்றைய தினம் மக நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். காலையில் 8:15 தான் மக நட்சத்திரம் ஆரம்பித்து அடுத்த நாள் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மக நட்சத்திரம் காலையில் 8:07 வரையும் இருக்குது. அன்றைய தினம் மார்ச் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதியானது ஈவினிங் 6:28க்கு ஆரம்பித்து அடுத்த நாள் பௌர்ணமி திதியானது 5:52 சாயந்தரம் வரையும் இருக்குது. எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் நம்ம அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளிப்பது தான் சிறந்தது. அப்படி குளிக்க முடியல அப்படின்னா சந்திர ஓரைன்னு சொல்லக்கூடிய 6 to 7 குளிச்சிருங்க. நீங்கள் 7:30 to 9 கட்டாயம் குளிக்காதீங்க. அந்த நேரம் ராவுகால நேரம். யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 10:30 12 மணி வரையும் இருக்குது. அந்த நேரத்திலையும் இந்த குளிக்கக்கூடிய பொருட்களை சேர்த்து நீங்கள் குளிக்க வேணாம். சரி, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னே இந்த கடலாடும் நாள், தீர்த்தமாடும் நாள் அப்படின்னு எதற்காக இந்த நாளை சிறப்பித்து சொன்னாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை வருண பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அதிலிருந்து விடுபட வருண பகவான் சிவபெருமானை நினச்சி பிரார்த்தித்தார். இந்த நிலையில் வருணன் கட்டுண்டு கிடக்கிறதுனால உலகத்தில் மழை இல்லாமல் வறட்சியும் பஞ்சமும் நிலவியது. அனைத்து உயிர்களும் துன்பம் அடைந்தன. இதனால் தேவர்களும் அனைவரும் போய் சிவபெருமானை சந்தித்து முறையிட்டனர். தேவர்களோட கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் வருண பகவானை விடுவித்தார். இவர் விடுதலை பெற்ற நாள் தான் இந்த மாசி மக திருநாள். வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் அடைந்து மகிழ்ந்து சிவபெருமானை வணங்கினார். அதற்கு பிறகு ஈசனிடம், இறைவா, நான் பிரம்மஹத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்டு கடலில் கிடந்தபோது நீருக்குள் இருந்தபடியே உங்களை வணங்கினேன். அதன் பயனாக எனக்கு விடுதலை கிடைத்தது. அதே போல மாசி மகத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கி நீராடி இறைவனை வழிபடும் அனைவருக்கும் அவர்களோட பாவங்களையும் பிறவி பிணிகளையும் நீக்கி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டார். இதனால் சிவபெருமானும் வருணன் கேட்ட வரத்தை வழங்கினார். அன்று முதல் தீர்த்தமாடல் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. மாசி மகத்தன்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்களில் ஆறு, கடல், குளம் போன்ற தீர்த்தங்களில் நீராட வேண்டும். இவ்வாறு செய்வதால் சகல தோஷங்களும் நீங்கும், குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும்,
மாசி மகத்தில் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடணும், அதற்கு பிறகு சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இந்த மாதிரி புண்ணிய நதிகளில் போய் குளிக்கலைனாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குளிக்கும் நீரில் இந்த பொருட்களை சேர்த்து புண்ணிய தீர்த்தத்தில் குளித்த பலனை நம்ம பெறுவோம். முதல்ல என்னென்ன பொருட்களை நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் இது கல்லுப்பு. நாம் குளிக்கக்கூடிய நீரில் எப்போவுமே கல்லுப்பை போட்டு குளித்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆறாவை சுத்தப்படுத்தும், அதாவது எதிர்மறை சக்திகள் போகும், கண் திருஷ்டி போகும் அப்படின்னெல்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் போகணும் அப்படின்னா இந்த மகாலட்சுமியோட அம்சம் இல்லையா உப்பு, இதை வச்சு நம்ம குளிக்க போகிறோம். இது பொருள். அடுத்தது மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சமாக சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைவது ஒவ்வொருவருக்கும் திருமணம்னு சொல்லுவாங்க. இந்த திருமண தடை இருக்கிறவங்க கூட இந்த மாசி மகத்தன்று இந்த நீரில் மஞ்சளை போட்டு குளித்தோம் அப்படின்னா திருமண தடை விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வேப்பிலை. பராசக்தியோட மறு உருவமே வேப்பிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மனுக்கு உகந்த நாள் இந்த மாசி மகத்தில் சிவனுக்கு மட்டும் உகந்ததில்லை. ஏன்னா இந்த பார்வதி தேவி தாட்சாயினியாக அவதரித்த நாளும் இந்த மாசி மகம்பாங்க. அதனால் அம்மனுக்கு உகந்த இந்த வேப்பிலையும் நம்ம அதில் போடுறோம். இந்த வேப்பிலை அம்மை கண்டவர்களை சுற்றி வேப்பிலையை கொத்தா போட்டு வைப்பாங்க. அது கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் போடுவாங்க. நிறைய கோவிலில் பார்த்திங்கன்னா வேப்ப மரம் தலை விருட்சமாக இருக்கும். யாருக்காவது வீட்டில் அம்மன் நோய் வந்துட்டாவே வாசலில் வேப்பிலையை சொருகி வைப்பாங்க. இப்படி வேம்பு அப்படிங்கிறது அம்மன் கோவில்கள் அனைத்திலையும் நிச்சயம் இருக்கும். இந்த சிவனுக்கும் அம்மனுக்கும் உகந்த நாளில் சிறிது வேப்பிலையை எடுத்துக்குங்க. அடுத்தது மிக முக்கியமான ஒரு பொருள் வெட்டிவேர். வெட்டிவேரை எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா அபிஷேக நீரில் போட்டு வச்சு அந்த நீரை தான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அபிஷேக நீரால் வெட்டிவேரை போடும்போது அதனுடைய சக்தி அதிகமாகும், அந்த உரு ஏற்றுற மாதிரி. அதனால் நம்மளும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள், பித்ரு சாபம், பித்ரு கடன் இதெல்லாம் விலகணும் அப்படின்னா இந்த வெட்டிவேரை பயன்படுத்துவோம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குங்க. ஒரு செம்பில் பித்தளை செம்போ அல்லது காப்பர் செம்போ அதை எடுத்துக்குங்க. அதில் இதை போட்டுட்டு 1/2 hour அப்படியே பூஜை அறையில் சாமிக்கிட்ட வச்சுருங்க அந்த செம்பை. அதற்கு பிறகு அதை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்துருங்க. இது மாதிரி செம்பெல்லாம் எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறவங்களும் டைரெக்டாக தண்ணியில் இந்த பொருட்களை போட்டுட்டு அப்படியே 1/2 hour விட்டுட்டு அதற்கு பிறகு கிழக்கு பக்கம் திரும்பி உக்காந்துக்குங்க. இது வளர்பிறை திதி. ஏன்னா அடுத்த நாள் முழு பௌர்ணமி இல்லையா? மாசி மகத்தன்று உங்களுடைய வருமானம் அதிகரிக்க வேண்டும், உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, என்னுடைய வருமானம் அதிகரிக்கணும், இந்த வளர்பிறையில் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் தண்ணியை தலையில் ஊற்றி குளிங்க. இது மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகும். கோடி ரூபாய் உடனே ஒருத்தருக்கு ஒரே நாளில் கிடைக்காட்டியும் நிச்சயமாக உங்களுடைய செல்வ வளம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க ஒரே நாளில் கூட அம்பானி ஆகலாம். அதிர்ஷ்டங்கிறது வந்துட்டா குப்பத்தில் இருக்கவங்க கூட கோடீஸ்வரராக ஆக முடியும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.